Daily. Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகத்தில் வாயு கசிவால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் 12 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதர்ஷன், இந்த சம்பவம் தொடர்பான உண்மையான விவரம். வணக்கம். சரியாக 3 மணி அளவுல தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்துல இயங்கி வரும் 102, 104, 108 அமரர் ஊர்தி உதவியின் அலுவலகத்துல இருந்த ஒரு குளிர்சாதன பெட்டி, அந்த குளிர்சாதன பெட்டியில வாயு கசிவு ஏற்பட்டு அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த ஊழியர்களுக்கு தொண்டை எரிச்சல், இருமல் மற்றும் மயக்கம் ஏற்பட்டு கடும் பாதிப்படைந்த ஒரு ஆண்கள் உட்பட 12 நபர்களை அந்த அலுவலகத்திலிருந்தே 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு மட்டும் இல்லாம அங்கிருந்த சிலருக்கும் இந்த மயக்கம் மற்றும் தொண்டை எரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல கிட்டத்தட்ட ஒரு ஆண் உட்பட 12 பேர் மட்டுமே மிக அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால உடனடியாக அவர்களை சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரெல்லாம் அழைத்து வரப்பட்டார்களோ அவர்களுக்கு மட்டும் அதிக அளவுல இந்த தொண்டை எரிச்சல் மட்டும் இல்லாம மயக்கம் அடைந்து அவர்கள் அலுவலகத்து உள்ளே இறந்து விட்டனர். அவர்களை காப்பாற்றக்கூடிய முயற்சியில தான் தற்போது இந்த 108 ஆம்புலன்ஸ் மூலியமாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தற்போது அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் எவ்வாறு இந்த கசிவு ஏற்பட்டது, என்ன காரணம் என்று இதுவரை தெரியவில்லை. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு இந்த வாயு கசிவு ஏற்பட்டதை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறையினர் அங்கிருந்து அந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம் என்று தெரிந்த பின்புதான் இதோடைய முழு விவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.